ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ப்ரீவியஸ் ரீல் பார்த்திங்கன்னா 12th சிபிஎஸ்சி போர்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்தோன்னே அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். கூடவே ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக அந்த ஒரு 10 ரூபா செலவில் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டியை விரட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல் போட்டிருந்தேன். அந்த ரீலில் நான் ஒரு சின்ன மட்கா மாதிரி காமிச்சிருந்தேன். ஸோ அது நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க. அது எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூஜா ஸ்டோரு சிக்பெட் பெங்களூரில் ஃப்ளவர் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃப்ளவர் மார்க்கெட்டோடைய வீடியோ கூட நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு போகும்போது கீழே பார்த்திங்கன்னா நிறைய பூஜா ஸ்டோர்ஸ் இருக்கும். எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட். ஸோ அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் கிடைக்காத பூஜை ஐட்டமே கிடையாது. அவ்வளோ ஐட்டம்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதில் வாங்கினது தான் அந்த மட்கா. சம்திங் அரவுண்ட் ஒரு 60 rupees கிட்ட நான் அது வாங்கியிருந்தேன். நான் அது உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுதான் அந்த சாம்பிராணி போடுறதுக்காக நான் வாங்கினது. பாருங்கள், நல்ல பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்காக இங்கே கீழே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசு தான், நல்ல பெருசாகவே இருக்கும். அண்டு இது பர்பஸ்லி நான் அன்றைக்கி போட்ட வீடியோவில் பிரியாணி இலை போட்டு அதுக்கப்புறம் லவங்கம், ஏலக்காய், கற்பூரம் இதெல்லாம் போட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை இதில் பர்ன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறேன். நல்ல பெருசாகவே இருக்கும். டெரகோட்டா. நீங்கள் ஆன்லைனில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜா ஸ்டோரில் கேட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு மண்ணில் கிடைக்கும். அண்ட் வாங்க, என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதே தான் நம்மளுடைய இந்த சாம்பிராணி போடுறதுக்காக கொஞ்சம் சார்கோல் வாங்கியிருக்கேன். ஸோ அது பாக்ஸை ரேப் பண்ணி நல்லா வந்திருக்கு. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோவில் என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போடலாம் அப்படின்றது எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் நம்ம சேனலுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.